ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மோத்திச்சூர் லட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்காக 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி 2 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்ய போகிறோன்னா, கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை அரைச்சி உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். பொரித்து எடுத்து மறுபடியும் அரைச்சி அதை சக்கரை பாகில் சேர்த்து நல்லா கிளறி நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இந்த மெத்தடு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பருப்பு 2 வாட்டி கழுவியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை அரைச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி ஊறி வந்திருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் லட்டு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. மாவு இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி உள்ள பருப்பையும் அதே போல் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கால் கிலோ பருப்பை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை பொரிச்சு எடுத்துக்கு முன்னாடி லட்டுக்கு தேவையான முந்திரி பருப்பு, திராட்சையை எண்ணெயிலே பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயில் பொரிக்கும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். திராட்சை எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துருங்க. உப்பி வந்தோடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். திராட்சை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துடலாம். முந்திரி பருப்பும் லேசாக வறுபட்டால் போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பை நம்ம எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பு மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்பவே பொன்னிறமாக பொரிக்க தேவையில்ல, லேசாக பொரிச்சு எடுத்தால் போதும். நல்லா பொரிச்சாச்சு. இப்போ எடுத்துருவோம். பாருங்கள், இந்த பதம் தான் போதும். இப்போ எல்லா மாவையும் அதே போல் பொரித்து எடுத்துடலாம்.
பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம லட்டு செய்கிறதுக்காக சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்காக நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1/2 கிலோ சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு 1/2 கிலோ சர்க்கரை கரெக்டான அளவு. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். சர்க்கரை கம்பி பதம் தேவையில்லை, நல்லா கொதித்து வந்தால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம பொரிச்சு வச்ச கடலை மாவை புட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எப்படி சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே நைஸாக அரைச்சிட்டோம். இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் லட்டுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. எப்படி கொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம கொதிக்கிற சர்க்கரையில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச கடலை மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அப்படியே கலரி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு சர்க்கரை பாகும் மாவும் நல்லா செட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். சர்க்கரை பாகும் கடலை மாவும் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ லட்டு பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிடிக்கும்போதே அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லட்டு நமக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்பு 1/2 கிலோ சர்க்கரை வச்சு நாங்கள் 17 லட்டு செஞ்சுருக்கோம். நாங்கள் மீடியமான சைஸ் பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் லட்டு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு லட்டு. லட்டை எடுத்து புட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான டேஸ்டான மோத்திச்சூர் லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.